ஆதாரமே. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொண்டிருக்கலாம். We glorify your holy name. Hallelujah, 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 glory, hallelujah, Jesus, hallelujah, Appa, hallelujah, 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 hallelujah. Bless your name, Father. Rilama karama shatanalare. Glory, hallelujah, 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 thank you, Father. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் Jesus, hallelujah, 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 hallelujah. உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. Glory, glory, glory. மகிமை சொரூபியே, மாவல்ல தேவனே. சொல்லுங்க, மகிமை சொரூபியே, மாவல்ல தேவனே. ஆராதனை, 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 ஆராதனை. Worship Him. Yes, Jesus. Amen. ஆராதனை, ஆராதனை. அப்படியே ஆராதிங்க, கண்ணை மூடி. ஓ ஆராதனை, 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 ஆராதனை. மகிமை சொரூபியே, மாவல்ல தேவனே. சொல்லுங்க, மகிமை சொரூபியே. ஓம் நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை, வர்ஷிப் பண்ணுங்க, அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க. ஓ ஆராதனை, ஆராதனை,
ரலமகரே மமசரே ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை சலகரம மதனரே ஓ மகிமை மகிமை சொரூபியே மாவல்ல தேவனே மகிமை worship him. Thank you Father. அப்படி எல்லாரும் கைகளை அசைத்து சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ரஹமஹலரே மஷரே ஆராதனை ரலபதடரே மாசரே ரிகலமதனரே ஹalleluya ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் ரெண்டு கைகளை உயர்த்தி மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் எப்போதும் உண்டாகட்டும் ஹalleluya ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஆர்ப்பரிக்கின்றோம் நன்றியோடு சொல்லுவோம் மகனாக தெரிந்து கொண்டீர் மகனாக தெரிந்து கொண்டீர் மறுபடி பிறக்க வைத்தீர் இது அவருடைய கிருபை அல்லவா மகனாக ஓ மறுபடி பிறக்க வைத்தீர் ராஜாக்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே உங்க கிருபையினால ஆசாரியர்களும் எல்லாரும் கைகளை அசைத்து ஒரே சத்தமாய் ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். We love you Jesus. ஆர்ப்பரிக்கிறோம் அன்பு செய்கிறோம் அப்பா சொல்லுங்க ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கிறோம் ஆர்ப்பரிக்கிறோம் இயேசு ராஜாவே அன்பு செய்கிறோம். We bless your holy name. Amen. Amen. அப்படியே
கைகளை செய்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. Jesus, Jesus. ஓரா பல மதடல மசேரே கரே. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், இக்கட்டில் அரணான கோட்டை, நம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறவர், கேடகமானவர், துருகமானவர், மகிமையானவர், என்றும் சிறந்தவர். அவருக்கு எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து தயவுக்காய் நன்றி. இந்த ஆராதனை கத்து தாமை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. நம்முடைய பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் கத்த நிரப்பும்படி செபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே உடைய விடுதலை இந்த ராத்திரி நேரத்தில் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற துதி ஆராதனை உமக்கு மகிமையாக இருக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரை எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். வேண்டிய வார்த்தைகள் மட்டும் ஆண்டவர் எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. நடத்துகிற மகனை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடை இல்லாமல் வந்து சேர கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதிக்கிறவர்களும் பிரசனத்தில் இணைந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிற மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நின்று 47வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 47. Praise Lord. சங்கீதம் 47. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஹalleluya. அந்த 9வது வசனத்தை வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் வாசிக்கலாமா? ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தேவன் மகா உன்னதமானவர். தமக்கு பிரியமானதை நமக்கு தெரிந்து அளிப்பாராம். ஆண்டவர் நமக்கு தரதெல்லாம் அவர் விரும்பி தர்றது. ஆமென். நம்முடைய விருப்பங்களை விட அவருடைய விருப்பங்கள் தான் சிறந்தது. நாம் விரும்புகிறதுல நிறைய தீமையும் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் விரும்பி தர்றதுல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். அவருக்கு பிரியமானதை அவர் நமக்கு தெரிந்து அளிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எட்டாததை என் கையில் எடுத்து வைத்தீர் இயேசுவே.
என்று சொல்லி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். ஓ எஸ், சந்தோஷமா பாடலாமா? மகிழ்ச்சியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். காலமும் ஸ்தோத்தரிப்பேன், நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. பாடுங்க. இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன். குளோரி காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில். ஒரே சத்தமாய் நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நன்றியோடு சொல்லுங்க. இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. அப்பா நன்றி. ஆமென். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. எட்டாததை எடுத்து தந்தீர். எல்லாரும் சேர்த்து சத்தமாய் நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஆமென் ஆண்டவரே. நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஆமென். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி நீர் செய்ததை, நீர் செய்ததை மறக்க கூறவலவ சந்தரவ மறக்க கூடுமோ? ஆமென். உம்மை
ருசித்தேன் இன்னும் துதி. நீங்க மட்டும் பாடுங்க. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? நீர் செய். நன்றியோடு சொல்லுங்க. இந்த வாழ்க்கை நீர் தந்ததப்பா. இந்த வாழ்க்கை உம்மை ருசித்தேன், உம்மை ருசித்தேன். இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் இன்னும் துதிப்பேன். ஆமென். உம்மை ருசித்தேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீங்க தந்ததப்பா. நீ தந்த வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் ஜீசஸ். ஓ என்னை தாழ்த்தி, என்னை தாழ்த்தி. ஆமென். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கு. கிருபையானவரே, நல்லவரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறந்துடாத. ஆமென். ஒரு நைட்ல சண்டே ஆராதனை முடிச்சுட்டு ஈவினிங் வெளியே மீட்டிங் இருந்துச்சு. எல்லாம் போயிட்டு நைட் அவ்வளோ டயர்டு. தூங்கலான்னு படுக்கும்போது ஆண்டவர் தூங்க விடலை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கண்ணிமைகளை பிடித்து வைத்திருக்கிறார் மாதிரி அப்படி கண்ணை பிடிச்சு வச்சிருந்தா. ஆண்டவர் தூக்கமும் இருக்கு, ஆனால் தூங்கவும் முடியல. சரி, கொஞ்ச நேரம் ரூமுக்குள்ள நடந்துட்டு இருந்தேன். அப்படியே டோரை திறந்து வெளியே வரேன். அப்படி வானத்தை பார்க்குற நிறைய நட்சத்திரங்கள். உள்ள ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவரை எவ்வளோ அழகான நட்சத்திரத்தெல்லாம் வானத்தில் வச்சுட்டு அழகான என்ன உங்க உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறீங்களே ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவர் துதிக்கும் போது இந்த பாட்டு ஆண்டவர் வாயில கொடுத்தார். ஆமென். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கை. கைகளை உயர்த்தி எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உன் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, நன்றியோ. மனுஷர் சமூகத்தில் இருக்கும்போது நாம் பல நேரத்தில் ரொம்ப சீப்பா எண்ணப்படுவோம். கர்த்தர் சமூகத்தில் இருக்கும்போதுதான் நாம் மேன்மையா எண்ணப்படுவோம்.
நிறைய இடத்துல ரொம்ப சீப்பா. தாவீது சொல்லுகிறார், நீர் உமது அடியனை அறிவீர், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின். ஆண்டவர் சமூகத்தில் வர்றவங்க ஆண்டவர் இவனா இவளா அப்படி பார்க்க மாட்டார். அப்படி அவருடைய பார்வையே ஆமே அவ்வளோ அப்படி பார்ப்பார். சகைவு எல்லாரும் பாவின்னு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, இவன் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறான். மனுஷன் எப்படி பார்க்கறாங்களோ அப்படி நம்ம மாற போறது கிடையாது. ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை துதிக்கலாமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து? எஸ். Glory. பாடுவோம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. குறைவில்லாமல் தடையெல்லாம் நீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு ஆமென். நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. சொல்லுமா. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. வந்துட்டீங்களேப்பா. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. என் குறைவிலும் என் நம்பிக்கையானவர். கைகளை உயர்த்தி. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உன் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்லவரே. சோதனையில் வேதனையில், சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் ஹல்லேலூயா. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய்
குறைவில்லாமல் தடையெல்லாம் குறைவில்லாமல் இயேசுவே. கைகள் விரித்து சொல்லுவோம், என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன் நன்றியோடு. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். நன்றி இயேசுவே, நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? குறைவில்லாமல் நடத்தினவர், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்க காலையில் எழும்பு ஆண்டவர் துதித்து இந்த சாட்டர்டே நைட் வர்ஷிப்புக்காக ஆண்டவர் சமூகத்தில் இருந்த போது ஆண்டவர் இந்த நன்றி என்ற வார்த்தையை மட்டும் நான் இருதயத்தில் தந்து கொண்டே இருந்தார். எப்பொழுதும் அவருக்கு ஆமென். நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாலும் போதாது. கர்த்தர் அவ்வளவு நல்லவர். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க, அவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார்? ஆமா, என்னையே நன்றி பலியாய் வைக்கிறேன்னு சொல்றவங்க, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, என்ன தேடி வந்தீங்கப்பா, தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி, இணையில்லா. ரெண்டு கைகளை உயர்த்தி நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு நிரந்தரம் நீங்க தான் ஆண்டவரே. ஆமென். glory நிரந்தரமானீரே. ஒரே சத்தமாய் நன்றி நன்றி நன்றி, இடைவிடா நன்றி, இணையில்லா தேவன். நன்றி இயேசுவே. இணையில்லா. என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, இடைவிடா glory. ஆமென். இணையில்லா. கைகளை உயர்த்தி அநாதி தேவனே, அநாதி தேவனே நன்றி ஐயா,
அரசாளும் தெய்வமே, நித்திய ராஜாவே, நித்திய ராஜாவே, நன்றி ஐயா. சத்திய தெய்வமே, சொல்லுங்க, அநாதி தேவனே, அநாதி தேவனே, நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே, நித்திய ராஜாவே, நித்திய ராஜாவே, நன்றி ஐயா. நன்றி 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 இறைவா. ஆமென். இருதயத்தின் ஆழத்தில் இந்த நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். உமக்குத்தானே இருதயத்தின் ஆழத்துல இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு துணையாய் நிக்கிறீங்களே, உமக்கு நன்றி. காலைதோறும் கிருபை தர்றீங்களே, எல்லாரும் வாய்களை திறந்து, சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவங்க என எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி பலிகளை செலுத்துங்க. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஒவ்வொன்றையாய் நினைத்து நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ராஜா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நீர் தந்த குடும்பத்துக்காக, நீர் தந்த வாழ்க்கைக்காக, நீர் தந்த சுகத்துக்காக, நீர் தந்த ஜீவனுக்காக. ஆண்டவரே உமக்கு நன்றி. மனதார மனதார நன்றி செலுத்த செலுத்த இன்னும் நன்மை, இன்னும் நன்மை, இன்னும் நன்மை. நன்றி அறிதல் உள்ளவர்களை பரலோகம் மிகவும் நினைவு கூறும். பரலோகம் மிகவும் நினைவு கூறும். மனதார நன்றி செலுத்துங்கள். மனதார எல்லாவற்றுக்காக, நடத்தின எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நடத்தின எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி அப்பா. அனுமதித்த எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி பலிகளை செலுத்துங்க. நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் செய்த சகல உபகாரங்கள், சகல உபகாரங்கள் மறவாதே, மறவாதே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததல்லவா? இந்த ஜீவன் நீர் தந்ததல்லவா? நீர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதே. உம்முடைய பராமரிப்பு ஆண்டவரே ஆவியை காப்பாற்றினதே. நீர் என்னை பராமரிக்காமல் இருந்திருந்தால் இந்த வனாந்திரத்தில் நான் அழிந்து போயிருந்திருப்பேனே. உம்முடைய பராமரிப்பு அல்லவா? நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் தந்த நன்மைகளுக்காக, நீர் தந்த சுகத்துக்காக, நீர் தந்த ரட்சிப்புக்காக, நீர் பண்ணின உடன்படிக்கைக்காக, நீர் தந்த அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவாய் நேசித்தீர், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்மை மனதார துதிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஓ ரிபமால ஹல்லேலூயா. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி சொல்லுங்க. அதிசயமாய் நடத்தி நன்றி இயேசுவே.
சொல்லுங்க, அதிசயமாய் அதிசயம். ஓரபமா சேரே ரீலஹடரா அந்தரமா கரோல மதரே. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க, அதிசயமாய் அதிசயம். நடத்தி வந்தவரே, நடத்தி வந்தவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றியோடு தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஜீசஸ். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமா ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. அவர் செய்ததை சொல்லுவோமா? கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி என்னை காத்து கொண்டே, இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர் என்னுமாய், இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். ஆமென். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு இணையில்லையே. என்னில் ஒன்றுமில்லையே. நன்றியோடு கைகளை தட்டி சொல்லி சத்தமாய் நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. சொல்லுங்க, தீங்கொண்டு அணுகாமல், தீங்கொண்டு அணுகாமல், தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னையாதே. தீங்கொண்டு அணுகாமல், தீபம் என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர் என்னையா உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர். இம்மானேசம் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்பு இணையில்லையே. இம்மானேசம் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு விசை கூட தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல்,
தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் என்னையா உண்மையா ஆமென். என்னையா உண்மையா நன்றியோடு இம்மானேசம் என்னில் ஒன்றுமில்லையே, அன்பு கிணையில்லை. இம்மானேசம் அன்பு கிணை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஓ அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ ரபலவ சதனரே. ஓ நன்றி இயேசுவே. ஆமென் 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 ஆமென். ஓ அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி. ஹalleluya. ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. glory. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றியோடு 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 துதிக்கிறோம், நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். ஒருவருக்கே நன்றி, ஒருவருக்கே நன்றி, ஒருவருக்கே நன்றி, உங்க ஒருவருக்கே நன்றி. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே.
நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு எத்தனை நல்ல தேவன் நீர் அல்லவா, எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறீர். எப்படி நான் நன்றி சொல், எப்படி நான் நன்றி சொல், எப்படி நான் பாடு, என்ன சொல்லி. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரத்தம் சிந்தி மீட்டவர், ஓ இரக்கம் நீரை. We love you Jesus. இரக்கம் நிறைந்தவரே, ஆமென். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்கு. எத்தனை பேர் சொல்லுவீங்க உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் உருகுதையா, தன்னால கண்ணு கலங்குது. ரெண்டு கைகளை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டு. ஓ இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை நல்லவனாக்கி. உங்க அன்பு பெரியது, உங்க தயவு தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எங்கள் தெய்வமே. உம்மையன்றி உலகில் ஆறுதல் எனக்காரும் இல்லை, உம்மையன்றி உலகில். கண்களை ஏறெடுத்து கைகளை விரித்து அப்படியே சொல்லுங்க. இந்த தெள்ளு பூச்சிக்கு, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீர். ஓ இந்த தெள்ளு பூச்சிக்கு தந்தீரே, சொல்லுங்க. உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில, உருகுதப்பா. சொல்ல முடியுமா? தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை உள்ளமெல்லாம் உருகுதையா, ஏசப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா. கர்த்தாவே இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை
இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனா. நீங்க மட்டும் பாடுங்க. இந்த தெள்ளு போச்சுக்கு இந்த இந்த தெள்ளு போச்சு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் தேவ சமூகத்துல. ஓ இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை, வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல தந்தீரே, என்ன இதற்கு இடம் என்ன தருவேன்? இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை, போச்சுக்கு அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் தந்த இந்த வாழ்க்கை உம்மை என்னாலும் ஏன் இந்த அன்பு என் மீது ஆண்டவரே, இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதி. இப்போ ஒரே சத்தமா ஏசையா 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 ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 16வது வசனம். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள். என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உன்னுடைய செய்தி என்ன? ஆமென். நீ என்ன சொல்ல வர? காலை வேளையில பரிசுத்த ஆவியான அந்த வார்த்தையை கொண்டு இடைவிட ஆரம்பித்தார். உன் செய்தி என்ன? ஆமா, நீ என்ன சொல்ல வர? அப்பொழுது அவள், அந்த மனுஷன் போவாஸ் தனக்கு செய்ததையெல்லாம், உன் செய்தி என்னவென்று கேட்டவளுக்கு விவரித்தார். உன் செய்தி என்ன? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து
அவரே இதை செய்தார் என்று அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். நான் என்ன செய்தேன் என்று சொல்வதல்ல காஸ்பல், அவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லுவது காஸ்பல். உன் செய்தி என்ன? இப்படி உன்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறவர்களுக்கு நீங்கள் எதை விவரிக்கிறீர்கள்? உன் செய்தி என்ன என்று நகோமி ரூத்தை பார்த்து கேட்கும் போது அவள் சொல்ல வாயை திறந்ததிலிருந்து முடிக்கிறது வரை போவாஸ் தனக்கு செய்தது, போவாஸ் தனக்கு செய்தது, போவாஸ் தனக்கு, அதுதான் விவரிக்கிறாளாம். அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் இந்த 3வது அதிகாரத்தில் இவள் செய்த நிறைய காரியங்கள் இருக்கிறது. என்ன? ஆமென். அதனுடைய 3வது வசனத்துல குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேர களத்துக்கு போய் அவர் பாதப்படியிலே படுத்து, இப்படி ரூத்து தான் சொல்லும்படியாய் நிறைய காரியங்கள் இருந்தாலும் அவள் வாழ்க்கையை மாற்றினது அனைத்துமே எது தெரியுமா? அந்த போவாஸ் அவளுக்கு செய்ததுதான். உன் செய்தி என்ன? அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் விவரித்து சொன்னார். சங்கீதம் 40:9-10 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். 10வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய நீதியை, இந்த வார்த்தையை கவனிங்க. உம்முடைய நீதியை, உம்முடைய நீதினா நீங்க எனக்கு செய்ததை நான் என் இருதயத்திலே மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. தாவீதே, உன் செய்தி என்ன என்று கேட்டால், தாவீது அவருடைய நீதியை, அவருடைய கிருபைய, அவருடைய ரட்சிப்ப, அவருடைய சத்தியத்தை சொல்லுகிறவனாயிருந்தான். அதனால தாவீதுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்பது என்ன தெரியுமா? நிச்சயமான கிருபை. அந்த கிருபை தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம். ஏதோ என்னுடைய செய்தி. நாம் நம்மை கேட்கிறவர்களிடத்தில் எதை விவரிக்கிறோம்? எதை விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? 6000 பிசாசுகள் பிடித்த லேகியோன கர்த்தர் சுகமாக்கின பிறகு அவனுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஆண்டவரே நானும் உங்க கூடவே இருக்கணும், ஆண்டவரே உங்க கூடவே இருக்கணும், எனக்கு அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு, இந்த வார்த்தை கவனிங்க, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்களிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் உனக்கு செய்தது சொல்லு. எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஆண்டவர் தம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு செஞ்சது, நான் உனக்கு இறங்கி செய்தேன். பாத்தியா? உன் செய்தி என்ன? ஆமென். அவர் எனக்கு பாராட்டின அவருடைய நீதியையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய கிருபையையும் நான் அடக்கி வைக்க மாட்டேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீராம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே இயேசுவை குறித்து அவர் செய்த அவருடைய நீதியை குறித்து பேதுரும் யோவானும் பேசுவதை நிறுத்தும்படியாய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி பயமுறுத்தின போது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். 20வது வசனத்திலே, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே, எங்களால முடியாது.
எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்தவைகளை நாங்கள் கண்டவைகள், நாங்கள் கேட்டவைகள், இதை எங்களால சொல்லாம இருக்க முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அதே அதிகாரம் பின்வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மேல் பூரண கிருபை. அந்த கிருபை நிறைவு, எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்படுகிறதுங்க. ஆனா அந்த கிருபை நிறைவாய் கொடுக்கப்படுகிறது யாருக்கு தெரியுமா? அவர் செய்தவைகளை சொல்லுகிறவர்களுக்கு. நான் இப்படி பண்ணேன், அந்த பரிசேயன் தேவ சமூகத்துல வந்து, நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தசமமா கொடுக்கிறேன், இது இல்ல. இந்த செய்தியை கர்த்தர் கேட்க விரும்பவில்லை. கர்த்தர் கேட்க விரும்புகிற செய்தி அவர் உன் வாழ்க்கையில செய்தார் அல்லவா? என் வாழ்க்கையில தேவன் செய்தது ஏராளம். அதை விவரித்தால் போதாது. 1000 நாவிருந்தாலும் வாழ்நாளெல்லாம் உம்மை பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுங்க. இனி என்னை குறித்து கேட்கிறவர்களிடத்துல நான் என்ன செய்தேன் என்றல்ல சொல்ல போகிறது, அவர் எனக்கு என்ன செய்தார் என்று. நான் இனி என் இருதயத்தில் அவருடைய நீதியை மறைத்து வைக்க மாட்டேன். அவருடைய கிருபை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய ரட்சிப்பை நான் மறைத்து வைக்க மாட்டேன். இவள் என்னெல்லாம் விவரித்து சொல்லி இருப்பாள். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 5 காரியங்களை சொல்லி இருப்பான் நகோமி கிட்ட. அவர் தனக்கு செய்த, அந்த மனுஷன் தனக்கு செய்தது. போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலாய் அறியப்படுகிறார். அவர் செய்த முதல் காரியம் என்ன? 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு. அவர் செய்த முதல் காரியம் என்னன்னா, பார்க்கிறார். அவருடைய கண்கள் என்னை கண்டது, அவர் எனக்கு செய்த பெரிய காரியம். அவர் எல்லாத்தையும் விவரிக்கிறார். அந்த கண்கள் காட்டத்தி மரத்தில் ஒளித்திருந்ததை பார்த்தது சகையுக்கு அவர் செய்த பெரிய காரியம். நான் இயேசுவை பார்க்கும் போதே என் முகம் பிரகாசம் அடையுமானால், இயேசு என்னை பார்க்கும்போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, நான் அவரை நோக்கி பார்க்கும் போதே எனக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும்னா, அவர் என்னை நோக்கி பார்க்கும் போது, உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று அவர் பார்க்கிறார். அவருடைய பார்வை எது மேலெல்லாம் படுகிறதோ அவருடைய கரம் அதை நோக்கி போகும். அதான் தேவனுடைய விசேஷம். நோவாவுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. தன் பாத தண்டையிலே ஒரு ஸ்திரீ படுத்திருக்கிறதை கண்டு லோத்து நினைச்சிருப்ப அவர் பார்க்க மாட்டாரா இருக்கும். இன்னைக்கு நீ அவ்வளவுதான் இல்ல, அவர் பார்க்கிறார். இந்த மோவாபிய ஸ்திரீ 10ஆம் தலைமுறையானாலும் இந்த கோத்திரத்தை விட்டு சாபம் நீங்காது என்று முத்திரை போடப்பட்டது. எப்பொழுது இந்த ரூத் நகோமி வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த வீட்டுல விழுந்ததெல்லாம் துக்கம். முதல்ல நகோமியின் கணவர் அவுட், அடுத்து ரூத்துடைய கணவர் அவுட். அது நல்ல மாமியார்னால ஒன்னும் சொல்லல. மோசமான மாமியாரா இருந்தா பாத்திரம் கீழே விழுந்தாலும் ரூத்து தான் காரணம். இது நல்ல மாமியார்னால ஒன்னும் சொல்லல. சொல்றேன், நீங்க இங்க வாழ்க்கையை தேடிக்கோங்க. ரூத்து சொல்றாங்க, இல்ல நீங்க போற இடத்துக்கு நான் வருவேன். உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். எந்த
வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் இழந்து வருகிறாள். அவர் பார்க்கிறார் அப்படி. அல்லேலூயா. எனவேதான் தாவீது பல இடங்கள்ல சொல்லுவார், அப்பா உடைய முகத்தின் ஒளியே மேல. அதன் அர்த்தம் என்ன? ஒருக்க பார்த்துருங்க ஆண்டவரே. அவர் அந்த மனுஷன் அவளுக்கு செய்ததை விவரித்து சொல்லுங்க. இதுதான் அவளுடைய செய்தி. ரூத்தின் சரித்திரம் என்ன அப்படின்னா, போவாஸ் அவளுக்கு செய்ததுதான் ரூத்தின் சரித்திரம். நம்முடைய சரித்திரம் என்னவென்றால், எங்க தாத்தா யார் தெரியுமா? வேண்டாம், அசிங்கம் தெரிய வேண்டாம். நம்முடைய சரித்திரம் என்ன? எனக்கு ஒரு பரம போவாஸ் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதாங்க நம்முடைய செய்தியா இருக்கணும். நீ எப்படி இந்த வீடை கட்டின? நீ எப்படி இப்படி நிக்கிற இந்த சிச்சுவேஷன்ல? நீ எப்படின்னு கேட்கும்போது, அது நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு. ரூத், நான் கரெக்டா குளிச்சேன், கரெக்டா எண்ணெய் வச்சேன், கரெக்டா வஸ்திரம் கொடுத்தேன், கரெக்டா வலது போற. அவரே என்ன சொன்னார் தெரியுமா? நீ உத்தம குணம், ரொம்ப நற்குணசாலின்னு. அப்படி நற்குணமா இருந்தேன். இதெல்லாம் செய்தி. அந்த மனுஷன் அவளுக்கு செய்ததை விவரித்தார். அந்த மனுஷன் அப்படி என்ன செய்தார்னா, என்ன பார்த்தார். இரண்டாவது, அந்த மனுஷன் செய்த காரியம் என்ன? 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, விசாரிக்கிறார். நீ யார் என்று விசாரிக்கிறார். அவர் என்ன பார்த்து விடுகிறவர் மாத்திரமல்ல, ஏதோ கால் பக்கத்துல படுத்திருக்குன்னு இவ கதிர் பொறுக்கிற வந்தவளை எழும்போ சொல்லல, விசாரிக்கிறார். உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று இந்த உலகம் பெயரிட்ட போது அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசாரிக்கிறவர். இயேசு இல்லாம, இயேசு உயிர் தெழுந்த பிறகு மீண்டும் மீன் பிடிக்க போறேன்னு பேதுரு போகும்போது கூட 4 பேரையும் கூட்டிட்டு போறான். இந்த பின்மாற்றக்காரனுடைய எஃபெக்ட் என்னன்னா, அவன் பின்மாறுறது மாத்திரமல்ல, கூட இருக்கிற 4 பேரையும் எங்க போற? சாட்டர்டே வர்ஷிப்புக்கு. நான் போகல, நீயும் போகாத. அப்படி கிருபை பெற்றவர்களும் இருக்கலாம். அப்ப இயேசு அங்க வந்து, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்கிறார். அவர் கேட்கிறது அவருக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல, அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு கேட்கிறார். அவங்க கரையில வந்து பார்க்கும்போது அப்பமும் மீனும் ரெடியா இருக்கு. உலகம் நம்ம கிட்ட கேட்கறது ஏதாவது இருக்குதா அப்படி கேட்கறது, இருந்தா வாங்கிட்டு போறதுக்கு. நம்ம இருந்தாலும் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் கேட்கறது ஏதாவது இருக்காப்பா அப்படி கேட்கறது எதுக்குன்னா, அவர்கிட்ட இல்லாததுனால அல்ல, உங்ககிட்ட இல்லைன்னு அவனுக்கு தரதுக்கு. அவர் விசாரிக்கிற கர்த்தர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டார். 3வது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 3:10 ஆசீர்வதிக்கிறார். என்னை பார்க்கிறார், என்னை விசாரிக்கிறார். 3:10 மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. பிளஸ் பண்றார். உன் செய்தி என்ன? எனக்கு சொல்றதுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? அந்த பரலோக தேவனுடைய கண்கள் என்னை கண்டது. இந்த பூமியில என்ன யாருமே விசாரிக்க இல்லாம இருந்த போது பரலோக தேவன் என்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். எனக்கு முன்பதாய் மனிதன் தன் கையெல்லாம் முடக்கும் போது பரலோக தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைக்கும் காரணம் பரலோக தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். கர்த்தருக்கு மகிமை. 1000 நாவிருந்தாலோ க்ளோரி வாழ்நாளெல்லாம் உம்மை. ஆமென். சொல்லுங்க, நான் உள்ளளவோ நான் உன்னதரேசுவே
நான் உள்ளளவோ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளும் போது அவர் தம்முடைய 2 கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறார். என் மகளே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இந்த ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு மனசு வேணுங்க. ஆமென். பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறார். உங்களுடைய போர்வை என் மேல் விரியும். என்னை கம்ப்ளீட்டா கவர் பண்ணுங்க. என்னை கம்ப்ளீட்டா கவர் பண்ணுங்க. இல்ல என் முகத்தை மட்டும் மூடிடாதீங்க, ஒருவேளை மூச்சு முட்டிட்டுனா அப்படி இல்ல, என்ன கவர் பண்ணுங்க. நான் நம்புறேன் போவாசே, உங்களை உலகம் மூடும் கடைசியா. எல்லாரும் பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டீங்களா? அவர் மூடுறதுதான் எனக்கு லைஃபே. என் வஸ்திரத்தை நான் உன்மேல விரித்தேன், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எசேக்கியேல் 16:8. அப்ப சொல்றா, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என் மகளே, உன் செய்தி என்ன? அந்த மனுஷன் தனக்கு செய்தவைகளை எல்லாம் இந்த ஆயுள் பத்துமாங்க அவருடைய நீதியை சொல்ல, அவருடைய கிருபையை சொல்ல, அவருடைய ரட்சிப்பை சொல்ல, அவருடைய சத்தியத்தை சொல்ல. தாவீது சொல்றாரு, என்னால அடக்கி வைக்க முடியாது, ஆனா நாம அதை அடக்கி வச்சுட்டு நம்ம நீதியை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா, நான் எப்படி பண்ணேன் தெரியுமா, நான் அப்படி பண்ணேன் தெரியுமா. நம்முடைய நீதி எல்லா ஆளுக்கான கதை இல்லை. நம்முடைய நீதியை சொல்றதுக்கல்ல, இந்த ஜீவனை தந்திருப்பது, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அவர் நாமத்தை, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி. அவர்கள் அவருடைய நீதியை அறிவிப்பார்களாம். உன் செய்தி என்ன என்று கேட்டா சொல்லுங்க, கர்த்தர் செய்தது. சிலருக்கு அது பிடிக்காது, சிலருக்கு அது பைத்தியமா இருக்கும். ஆனா உங்க மேல ஒரு முத்திரை கொடுத்துவாங்க. என்ன முத்திரைனா, இவன் எப்ப வாய் திறந்தாலும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறான். அதுதான் அவருடைய சந்ததி. அதுதான் ஒரு சந்ததி என அறியப்படும். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறார். நாலாவதாக அவர் என்ன செய்கிறார் என்றால் 11வது வசனம், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் வாக்கு கொடுக்கிறார். அவர் எனக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார், எனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என் மகளே, உன் செய்தி என்ன? எனக்கு சொல்றதுக்கு ஒரே ஒரு செய்தி தான் இருக்கிறது. என்ன செய்தி? அவர் எனக்கு செய்தது. அவர் என்ன பார்க்கிறார், அவர் என்ன விசாரிக்கிறார். அவர் சமூகத்தில் போயிருக்கும் போதெல்லாம் ஏன் அழுற? ஆகார் வந்திருந்தாலே விசாரிக்கிறார். ஆபிரகாமை நீ வந்தா விசாரிக்க மாட்டாரா? ஆபிரகாமின் சந்ததியை வைத்திருக்கிறது. உலகம் விசாரிப்பாரட்ட சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் தள்ளுண்டவன் என்று பெயர் வைக்கலாம். கர்த்தராகிய நான் அவர்கள் காயங்களை ஆற்றி என்று சொல்லுகிறார். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் பெயர் பெறுவாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? கர்த்தர் வாக்கு தந்ததை சொல்லுங்க. நம்பிக்கை எல்லாரும் இழந்து இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று கப்பல் சேதத்தின் நடுவில் 276 பேர் பவுலையும் சேர்த்து இருக்கும் போது பவுல் எழுந்து நின்று தனக்கு தேவன் வாக்கு தந்ததை சொல்லுகிறான். வாக்கு எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன். அதனால கப்பல் சேதம் கிடையாது, உயிர் கப்பல் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. அவருடைய நீதியை நீங்க அறிவிக்கும் போது
நீங்க சாட்சியா மாறுகிறீர்கள், மற்றவர்களுக்கு பலனாய் மாறுகிறீர்கள். அப்போஸ்தலர் 27 இருக்கிறது அந்த வார்த்தை. 27வது அதிகாரம் எடுத்தீங்களா? 27வது அதிகாரம் 24, 25 வாசியுங்கள். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இப்படி தேவ தூதன் மூலமா இந்த வார்த்தை பவுலுக்கு சொல்லப்படுகிறது. அதை ஜனங்களுக்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறான். 25வது வசனம், ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாய் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இரு. 35வது வசனம், இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். 36வது வசனம், அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல பவுல், நான் அங்க இருக்கும்போது என்ன செஞ்சேன் தெரியுமா, இங்க இருக்கும்போது என்ன செஞ்சேன் தெரியுமான்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க, அவனை தூக்கி கடல்ல போடுங்க. ஏற்கனவே வழியில இருக்கிறோம். ஆமென். நாம செய்யறது சொன்னா யாருக்கும் பிடிக்காது. ஆமென். நம்ம செய்யறதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டா நமக்கே பிடிக்காது. ஆனா கர்த்தர் செய்தது சொல்லி பாருங்க. கர்த்தரை அறியாதவர்கள் கூட திடமனப்பட்டு எத்தனை பேருக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? லேயாள் ராகேலை போல இஸ்ரவேல் குடும்பத்தை கட்டுவாயாக. இவள் தேவராஜ்யத்தை கட்டுகிறவளாய் மாறுகிறாள். ரீசன் என்ன? ரீசன் ஒன்னே ஒண்ணுதான், அவளுடைய செய்தி ஒன்றுதான். அது தான் செய்தது அல்ல, போவாஸ் தனக்கு செய்தது சொல்லுறது. உங்கள் செய்தி அவருடைய நீதியாகுமானால் நீங்கள் தேவராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் எண்ணப்படுவீர்கள். 5வதாக இந்த போவாஸ் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? வாக்கு கொடுத்து விட்டு 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறார். ஆணையிடுகிறதுனா என்ன தெரியுமா? ஒரு விசை நான் என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சங்கீதம் 89. ஆணையிட்டார்னா அப்படியே நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எனக்கு சொல்ல ஒண்ணும் இல்லை. நீதியை மறைத்து வைக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஏதாவது சொல்லுங்க, நீங்க என்னத்தை சொல்றதுக்கு? நீதியை மறைத்து வைக்கிறோம். காட்டுல எவ்வளவு நாள் தங்கியிருந்தார் தெரியுமா தாவீது? தாவீதுக்கு வீடு உண்டு, குடும்பம் உண்டு. ஆனா பிரச்சனை நிமித்த காட்டுல, வனாந்திரத்துல, குகையில இருக்கிறார். அப்படிப்பட்ட சொல்றார், நான் நீதியை மறைத்து வைக்கல. அது உமக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். என்ன கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் நான் உங்களை சொல்லுவேன். இதுதான் நம்முடைய செய்தி. உன் செய்தி என்ன? எனக்கு சொல்றதுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அவர் எனக்கு செய்தவைகளை விவரித்து சொன்னார். ஆமென். சில பாருங்க, சொல்ல தொடங்கினா நிறுத்த மாட்டாங்க. அது அவரை குறித்தா இருக்கட்டும். உங்கள்கிட்ட ஏதாவது ஒண்ணு உங்களை பத்தி விசாரிக்கும் போது நீங்க அவரை பத்தி சொல்லுங்க. இந்த ரூத் புதிய ஏற்பாட்டில் பெயர் பட்டியெல்லாம் எழுதப்படும் போது ரூத் பேர் உள்ள வந்துட்டு, என பிரியமானவள், அவருடைய நீதியை அறிவிக்கிறவள். நம்முடைய வாழ்க்கையும் இப்படி மாறட்டும். கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். 3வது அதிகாரத்தில் நீதியை அறிவிக்கிறவள், 4வது அதிகாரத்தில் சொந்தமாய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறாள். கர்த்தருடைய வருகைக்கு முன்னே நாம் அவருடைய நீதியை அறிவிக்கிற அவருடைய சந்ததியா எண்ணப்படுவோமானால், எப்படி ரூத் போவாசுக்கு சொந்தமாய் மாறினாளோ அப்படியே பரலோக போவாஸ் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாய். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. 1000 நாவிருந்தா அப்படி எழுதி நிற்கலாமா? நன்றி சொல்லி தீராதே,
வாழ்நாளெல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. கைகளை உயர்த்தி ஆயிரம் நாவிருந்தாலும் ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரேசுவே. என் மேலும் கண்ணை வைத்து, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை என் உள்ளம் நீரையுதே. உம் அன்பால் நன்றியோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆயிரம் நாவிரும் நன்றி சொல்லி தீராதே. ஆமென். சொல்லி தீராதப்பா. க்ளோரி வாழ்நாளெல்லாம் வார்த்தைகளும் போதாது. நான் உள்ளளவும் உன்னதர் இயேசுவே. சொல்லுங்க, நான் உள்ளளவும் துதிப்பேன். ஓ எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள். இப்ப அவர் செய்ததை சொல்லுங்க பார்க்கலாம். இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், ஓ வேதனையின் பாதைகள். நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கல. ஆண்டவரே இறங்கி வந்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான். அந்த தகப்பனை கொண்டாடுவோம். கைகளை உயர்த்தி ஆயிரம் ஜீசஸ். வார்த்தைகளும் போதாது. ஆயிரம் நாம் இருந்தாலும் நான் உள்ளளவோ நான் உள்ளளவும் துதிக்கிறேன். ஆமென். கடைசி ரெண்டு கைகள் அப்படி உயர்த்தி நல்லவரே சொல்லி பாடுங்க. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. அம்மாவை பார்த்து சொல்லுங்க, அடைக்கலமே, அதிசயமே,
சத்தமாய் ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கடைசி கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாமா? நன்றி இயேசுவே, எங்கள் நீதியே, எங்கள் நீதியே, எங்கள் நீதியே, எங்கள் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். மஹதரே கடா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். மிகுந்த கிருபையினால உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து ஆராதிக்க வைத்து துதிக்க வைத்தீர். எஸ் லார்ட், நீர் எங்களுக்கு செய்ததே எங்களுடைய செய்தி அப்பா. நீர் எங்களுக்கு செய்தது ஏராளம். எங்களை கண்டீர், விசாரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், வாக்கு தந்தீர், அதை ஆணையினால் உறுதிப்படுத்தினீர். தகப்பனே அப்பா, இந்த நீதியை, இந்த சத்தியத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த கிருபையை நாங்கள் மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்தி உம்முடைய சந்ததியாய் அறியப்பட, உமக்கு சாட்சியாய் விளங்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தரணும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.